The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. பஞ்சாப் மாநிலத்தில் 2024-25 ஆண்டுக்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பெண்கள் கபடி போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து அன்னை தெரசா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்டவைகளில் இருந்து பெண்கள் கபடி அணியினர் பஞ்சாபிற்கு சென்றிருந்தனர். அந்த வகையில் இன்று காலை சுமார் 10 மணி அளவில் தமிழ்நாட்டின் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் பீகாரின் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியின் தொடக்கத்தில் இருந்தே தமிழக வீராங்கனைகளுக்கு எதிராகவே பாயிண்டுகள் கொடுக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கேள்வி எழுப்பிய போதும் எந்தவித விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. ஒரு கட்டத்தில் போட்டி நிறைவு பெறும் தருவாயில் பீகார் அணி வீராங்கனைகள் தமிழக வீராங்கனை மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் எதிர் அணியினர் ஃபவுல் அட்டாக் செய்ததாக தமிழக வீராங்கனைகள் நடுவரிடம் முறையிட்டனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது நடுவரும் தமிழக வீராங்கனை மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பிற தமிழக வீராங்கனைகள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது நடுவருக்கு ஆதரவாக பீகார் அணி வீராங்கனைகளும் சண்டைக்கு வந்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட கலேபரத்தில் நிலைமை கைமீறி போனதால் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அத்தோடு ஸ்டேடியத்தில் இருந்த நாற்காலிகளையும் தூக்கி வீசியதால் அந்த இடமே போர்க்களமாக காட்சியளித்தது. இது குறித்து கேள்வி எழுப்பிய தமிழக அணி பயிற்சியாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் முனைப்பு காட்டிய போட்டி ஒருங்கிணைப்பாளர் தமிழக அணி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தகவல் அறிந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பஞ்சாப் காவல்துறையினர் தமிழக அணி பயிற்சியாளரான ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்த பாண்டியை கைது செய்தனர். தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். பஞ்சாபில் கபடி போட்டிக்கு சென்ற தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு அவர்கள் மீதே புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. அதில் பஞ்சாபில் உள்ள தமிழக கபடி வீராங்கனைகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு பஞ்சாப் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட தமிழக பயிற்சியாளரும் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.